Hi, hello everyone. Welcome back to AanuS and Craft. இன்னைக்கு நம்ம வந்து பென்சில் போர்ட்ரேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா ட்ராயிங் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காடும். ஸோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி யார் அப்படின்னு, இன்றைக்கி யாரை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு. இன்றைக்கி என்ன சமையல், சுனிதா அக்கா அண்ட் அவங்களோட டாட்டர் டின்ட்டு இவங்கள தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களை ரொம்ப நாளாக ட்ரா பண்ணணும்னு சொல்லி நினச்சி நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். பட் டைம் கிடைக்கல. ஸோ அவுட்லைனும் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ் முன்னாடி போட்டேன். ஃப்ரீயாக இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணிடலான்ட்டு அப்படி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பாதி பகலில் பாதி நைட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு வந்து நான் ட்ரா பண்ணனால கொஞ்சம் என்ன சொல்ல, ட்ராயிங் வந்து ஒரு பாதி மட்டும் கிளியராக இருக்காது. பட் நல்லா தெளிவாக தெரியும். பட் ஒரு மாதிரி இருக்கும், லைட்டிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்காக வந்து லைட் வந்து ஸ்டெடி லேம்ப் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கே மேக்ஸிமம் அமௌண்ட் போயிடுமா கமிஷன் ஒர்க்கில் வர்றது. நான் கமிஷன் ஒர்க் வந்து மேக்ஸிமம் நான் ஆர்ட் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காகவே தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுக்குமே யூஸ் பண்ணதில்லை. சொல்லப்போனால் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆர்ட் மெட்டீரியல் வாங்குறது. இது ரெண்டுமே எனக்கு யூடியூப்காக தான், வேறு எதுக்குமே இல்லை. பட் நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணினேன். ஏன் ஃப்ரீயாக பண்ணலன்னு 1008 கேள்வி கேட்டிங்க. ஸோ எனக்கும் மெட்டீரியல்ஸ் வாங்கி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லைப்பா. நான் அமௌண்ட் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வாங்கி போட்டு பண்ணுறேன். பட் ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு லாக்டவுனில் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 1-2 ஆர்டர்ஸ் தான் வந்துச்சு. அந்த ஆர்டர்ஸும் மொபைல் ரீசார்ஜ்க்கு அண்டு மெட்டீரியல்ஸ் 1-2 மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கே சரியாக போயிடுச்சு. நான் வந்து மெட்டீரியல்ஸ் என்ன ட்ரா பண்ண கரையாமைவா இருக்க போது, காலி ஆகாமையாக போக போகுது. பட் அதெல்லாம் வாங்கணும்னா நீங்கள் அதை யோசிக்கவே மாட்றீங்க. ஏன் ஃப்ரீயாக பண்ணலன்னு கேட்குறீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப்பில் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே டீட்டெயிலாக ட்ராயிங்கில் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து ட்ராயிங் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் டாப் டு பாட்டம் எல்லாமே ட்ராயிங்கில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ராயிங் கிளாஸ் வந்து என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நான் சீக்கிரமே அதுக்கான வீடியோவும் போடுவேன். இன்னும் அடுத்த வீடியோவாக கூட இருக்கலாம், தெரியாது எனக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு. திடீர்னு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் ஃப்ரீ ஆகிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும்ல, நான் இதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பேனா இல்லையா அப்படின்னு. ஸோ அதனால் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான். அண்ட் இந்த ட்ராயிங்கில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு சொல்கிறேன், எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணுறது தான். என்னோடய ஃபேவரட் ஆல் டைம் ட்ராயிங் ஷீட்டு அண்ட் அப்சரா ட்ராயிங் பென்சில் அண்டு ஆர்ட்லைனில் 8P பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளெண்டிங் டூல்ஸ் வந்து பேப்பர் ஸ்டம்ப்பு அண்ட் மேக்கப் ப்ரஷ்ஷு இது ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். எரேசர் நார்மல் எரேசர் அண்ட் பேட்ரி எரேசர் அண்ட் அப்சரா மெக்கானோ எரேசர் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, சார்கோல் ஸ்டிக்கு. ஸோ அதை நான் வந்து பவுடர் பண்ணி அதை தான் மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக இருக்கணும்னு தான் ஃபீல் பண்ணுவேன். ட்ராயிங் நல்லா எடுத்து காட்டணும், பட் பேக்ரவுண்ட் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொரு ட்ராயிங்க்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ராயிங்க்கு வந்து பேக்ரவுண்ட் ஓகேவா நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப டார்க்காக இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் லைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன். பட் அந்த சார்கோல் வந்து ரொம்பவே லைட்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு லைட் பேக்ரவுண்ட் வந்து சார்கோலில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹோம்மேட் சார்கோல் ரெடி பண்ணி அதை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஹோம்மேட் எப்படி ரெடி பண்ணுறது, அந்த சார்கோல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். அண்டு பென்சில் போர்ட்ரேட் பற்றின நிறைய ரியல் டைம் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. ரியல் டைம் வீடியோ கூட போட்டிருக்கேன். அவுட்லைன் எப்படி போடுறது, ரியல் டைமில் எப்படி ட்ரா
பண்ணுறது அப்படின்றதும் அண்டு ஃபேஸ்க்கு வந்து ஷேடிங் எப்படி கொடுக்குறது அப்படின்றதும் அண்டு ஹேரு ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்படி டீட்டெயிலாக ட்ரா பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே ரியல் டைம் வீடியோவாக பென்சில் போர்ட்ரேட்டில் நான் போட்டிருக்கேன். கலர் பென்சிலில் போட முடியலை, சீக்கிரமே அதுவும் போட ட்ரை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் ட்ரா பண்ணி போட முடியும் அப்படின்றனால ஃப்ரீயாக இருக்க டைமில் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு ட்ராயிங்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி ரியல் டைமாகவும் ஸ்பீட் வீடியோவாகவும் போடுறேன். அண்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லை ட்ராயிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லாமே ஷேர் பண்ணணும், எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். பட் லைவாக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியலை அப்படின்றது தான் என்னால் முடியாத ஒரு விஷயமா இருக்குது. லைவ் கூட நான் வர ட்ரை பண்ணி நிறைய டைம் சொதப்பியிருக்கு. பட் அதனால் லைவே வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்குது. பட் இன்ஸ்டாகிராமில் நான் வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்டு இமெயில் ஐடியும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதில் வந்து கேட்கலாம். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதில் கமெண்ட் செக்ஷனில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இமெயில்லையும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து எந்த ஒரு கொஸ்டினுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் ட்ராயிங் பற்றி எவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டாலும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் ட்ராயிங் பற்றி என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி எனக்கு தெரியலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராயிங்ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா நிறைய டைம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சு. அதனால் என்னால் பேச முடியலை. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அண்டு மறந்துட்டேன் பார்த்தீங்களா, செல்ஃப் போர்ட்ரேட் வந்து நான் ட்ரா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு கம்யூனிட்டி டேப்லேயும் ஒரு ஓட் போலிங் மாதிரி போடுறேன். ஸோ எஸ் ஆர் நோ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரா பண்ணுவேன் செல்ஃப் போர்ட்ரேட். அதோட வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்றது தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்னோடய ஃபேஸை காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய ஃபேஸை காட்ட முடியல அப்படின்றனால உங்களுக்கு செல்ஃப் போர்ட்ரேட்டாவது நான் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஆர் கம்யூனிட்டி ஆப்பில் சொல்லுங்கள். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றனாலையும் எனக்கு கிளாஸ்க்கு வேறு டைம் ஆச்சு. அதனால் நான் அப்படியே வீடியோவை போட்டுட்டு அப்படியே போயிடுவேன். ஸோ அது வாட்டுக்கு சேவ் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், ரொம்ப சொதப்பிகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நான் இப்போ கிளம்புறேன். டாடா, பை பை, see you.